வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் புன் சியோங் பிரீம். இன்றைய தலைப்புச் செய்திகள். எட்டப்பட்டது 3/2 பெரும்பான்மை. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் இணைந்தது சபா மக்கள் கூட்டணி. வாழ்க்கை செலவின அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதே அரசின் தலையாய கடமை. புதிய பிரதமர் சூளுரை. பத்தாம் பிரதமருக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து மழை. மலேசியாவுடனான நல்லுறவை வலுப்படுத்த அவா. வாழ்க்கை செலவின அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும். புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் தலையாய கடமையாக அது விளங்குகிறது. உடனடி நடவடிக்கையாக தொடர்புடைய தரப்புகளுடனான சந்திப்பு குறுகிய காலத்தில் நடத்தப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். Walaupun ada yang positif umpamanya dengan kekuatan ringgit sekarang dan juga soal bursa saham yang lebih positif menunjuk keyakinan kepada pentadbiran kerajaan sekarang, tetapi saya masih merasa keutamaan itu harus terhadap kos sara hidup, harga barang yang mencekam dan menekan kehidupan rakyat. Jadi saya telah memohon supaya perbincangan lebih teliti dan tindakan segera untuk mengurangkan tekanan ini, dan saya akan adakan pertemuan segera dengan jabatan dan agensi berkenaan dalam masa terdekat. தமது தலைமையிலான அரசாங்கம் மக்களின் சுமையை குறைக்கும் என்ற நம்பிக்கையையும் பிரதமர் வெளிப்படுத்தினார். பர்டானா புத்ராவில் டத்தோஸ்ரீ அன்வார் செய்தியாளர்களிடம் அந்த உறுதியை வழங்கினார். மிகச்சிறியது. புதிதாக அமைக்கப்படவிருக்கும் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் அமைச்சரவை குறித்து பிரதமர் அவ்வாறு கோடி காட்டினார். அது பற்றி கலந்தாலோசிக்கப்படுவதாகவும் விரைவில் அமைச்சரவை அறிவிக்கப்படும் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். புதிய அமைச்சரவை உறுப்பினர்களிடம் அவர்களின் ஊதியத்தை குறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் கூறினார். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் ஏனைய கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவோரை பரிந்துரைக்கலாம். அது குறித்து தாம் பரிசீலிக்க ஆயத்தமாக இருப்பதாகவும் அவர் விவரித்தார். டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அமைச்சரவையில் 31 அமைச்சர்களும் 38 துணை அமைச்சர்களும் இடம்பெற்றிருந்தனர். 15ஆம் பொதுத் தேர்தலுக்கு முன் 25 பேருடன் அமைச்சரவையை அமைக்கவிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் கருத்துரைத்திருந்தார். இதனிடையே நாட்டின் 10ஆம் பிரதமர் எனும் மகுடத்துடன் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று காலையில் தமது பணியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். போலீஸ் பாதுகாப்புடன் இன்று காலை 9:55 மணியளவில் புத்ராஜயா பர்டானா புத்ரா கட்டடத்தை அவர் வந்தடைந்தார். அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி, பொதுச் சேவைத்துறை தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது ஷாஃபிக் அப்துல்லா, சட்டத்துறை தலைவர் தான்ஸ்ரீ இட்ரூஸ் ஹருன், தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அக்ரில் சனி அப்துல்லா சனி, தரைப்படை தளபதி ஜெனரல் தான்ஸ்ரீ ஜம்ரோஸ் முகமது ஜைன் ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர். பர்டானா புத்ரா கட்டடத்தின் 5வது மாடியில் உள்ள தமது பிரதமர் அலுவலகத்தில் அவர் வருகையை பதிவு செய்தார். பணியை தொடங்கும் முன் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிறப்பு தொழுகையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் கலந்து கொண்ட பின்னர் அங்கிருந்த வருகையாளர் புத்தகத்தில் அவர் கையொப்பமிட்டார். 24 ஆண்டுகளுக்கு பின் இன்று புத்ராஜாவில் தடம் பதித்த 75 வயது டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பிரதமர் பணி இனிதே தொடங்கியது. இவ்வேளையில் கபுங்கன் ராயத் சபா GRS கூட்டணி இணைந்திருப்பதன் வழி தமது தலைமைத்துவத்திலான ஒருமைப்பாட்டு அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை கிட்டியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார்.
சபா முதலமைச்சரும் ஜிஆர்எஸ் தலைவருமான டத்துஸ்ரீ ஹஜிஜி நூரும் அதனை உறுதிப்படுத்தினார். ஜிபிஎஸ் ஜிஆர்எஸ் கூட்டணியுடன் நாட்டின் அரசியல் மேலும் நிலைத்தன்மை பெற்றிருக்கிறது. இதன்படி பொருளாதாரத்தை வலுப்படுத்தி மக்கள் நலனை பேணும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த இயலும் என டத்துஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் புதிய அமைச்சரவையில் நிதி அமைச்சர் பதவியை தாமே வகிக்க டத்துஸ்ரீ அன்வார் இப்போதைக்கு பரிசீலிக்கவில்லை. ஆயினும் அது குறித்து இறுதி முடிவு எடுக்கும் முன் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராயப்படும் என தம்போன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். துன் டாக்டர் மகாதிர் முகமட்டின் தலைமைத்துவத்தின் கீழ் 1990 தொடங்கி 1998 வரை டத்துஸ்ரீ அன்வார் நிதியமைச்சர் பொறுப்பை வகித்தார். புத்ரா பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின் பிரதமர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டின் 10ஆம் பிரதமராக பதவியேற்றிருக்கும் டத்துஸ்ரீ அன்வாருக்கு உள்நாட்டிலும் உலக நாடுகளில் இருந்தும் வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. நாட்டை முன்னேற்ற அவருக்கு தோள் கொடுக்க உள்நாட்டு அரசியல்வாதிகள் முன்வரும் வேளை மலேசியாவுடன் நல்லுறவை வலுப்படுத்திக் கொள்ள உலக தலைவர்கள் முனைந்திருக்கின்றனர். நாட்டின் நிர்வாகத்தை டத்துஸ்ரீ அன்வார் மேலும் வலுப்படுத்துவார் என்றும் மலேசியர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் அவர் பெறுவார் என்றும் பினாங்கு முதலமைச்சர் சாவ் கொன் யூ எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். நெடிய பட்டறிவை கொண்டிருக்கும் டத்துஸ்ரீ அன்வார் நாட்டின் பொருளாதாரத்தையும் மேம்பாட்டையும் உந்தச் செய்வார் என்ற நம்பிக்கையை சபா முதலமைச்சர் டத்துஸ்ரீ ஹஜிஜி நூர் முன்வைத்திருக்கிறார். மாநில அரசாங்கங்களிடம் பாகுபாடு காட்டாமல் அனைவருக்கும் நியாயமான திட்டங்களை புதிய பிரதமர் செயல்படுத்துவார் என பாஸ் கட்சி நம்பிக்கை தெரிவித்தது. சிலாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடன் ஷாரி, மலாக்கா முதலமைச்சர் டத்துஸ்ரீ சுலைமான் மட் அலி, ஜாசேகா தலைவர் லிம் குவான் ஏங் ஆகியோரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பாடிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ அமீருடன் ஷாரி, சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆந்தனி லாக், முவார் நாடாளுமன்ற உறுப்பினர் செயிட் சாடிக் செயிட் அப்துல் ரஹ்மான், பந்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோங் சஃபோரா ஒத்மான் ஆகியோரும் டத்துஸ்ரீ அன்வாருக்கு வாழ்த்து பதிவிட்டுள்ளனர். இவ்வேளையில் உலக தலைவர்கள் மற்றும் மலேசியாவில் உள்ள அந்நிய தூதரகங்களிடம் இருந்தும் டத்துஸ்ரீ அன்வாருக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. நாட்டின் புதிய பிரதமரான டத்துஸ்ரீ அன்வார் சிங்கப்பூருக்கு வருகை அளிக்க வேண்டும் என அந்நாட்டு பிரதமர் லீ சியன் லூங் அழைப்பு விடுத்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் கீழ் இருவழி உறவு மேலும் வலுப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியாவின் புதிய பிரதமராகியிருக்கும் டத்துஸ்ரீ அன்வாருக்கு வாழ்த்து தெரிவித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவிட்டார். புதிய தலைமைத்துவத்தின் கீழ் இந்திய மலேசிய வியூக பங்காளித்துவம் மேலும் வளர்ச்சியடைய தாம் அவாவுறுவதாக மோடி குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு பதில் உரைத்த டத்துஸ்ரீ அன்வார் பல்வேறு துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றவும் உறவை வலுப்படுத்தவும் விரும்புவதாக கூறினார். டத்துஸ்ரீ அன்வாருக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனிஸும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். நல்லுறவை தொடர்வதுடன் ஆசியான் வாயிலான ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ளவும் அவர் எதிர்பார்ப்பு தெரிவித்தார். மலேசியாவுக்கான ஜப்பானிய தூதர் தகஹஷி கட்சுஹிகோவும் புதிய பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தார். மலேசியாவின் புதிய அரசாங்கம் டோக்கியோவுக்கும் கோலாலம்பூருக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தும் என்ற அவாவையும் அவர் முன்வைத்தார். நாட்டின் பிரதமராக பதவியேற்றிருக்கும் டத்துஸ்ரீ அன்வாருக்கு பெஜுவாங் தலைவர் துன் டாக்டர் மகாதிர் முகமட் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரதமர் பணியை அவர் செவ்வனே மேற்கொள்ளவும் வாழ்த்தினார். மலேசிய அரசாங்கத்துக்கு இருமுறை தலைமையேற்ற அந்த தேசியவாதியின் வாழ்த்துச் செய்தி அவரின் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றப்பட்டது. மலேசியாவின் 10ஆம் பிரதமராக நியமிக்கப்பட்டதற்கு டத்துஸ்ரீ அன்வாருக்கு நான் வாழ்த்து கூறிக்கொள்கிறேன் என அந்த பதிவில் துன் டாக்டர் மகாதிர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 10வது பிரதமராக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று பதவியேற்றார். அமைந்திருக்கும் புதிய அரசாங்கத்திடம் மலேசியர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன கண்டறிவோம்.
பணிவுடனும் பொறுப்புடனும் பிரதமர் பணியை மேற்கொள்ள உள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிமொழி வழங்கினார். பெரும் காத்திருப்புக்கு பின் அரசாங்கத்தை அமைத்த நம்பிக்கை கூட்டணியும் 10 முதன்மை கூறுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என தெரிவித்துள்ளது. நெடிய போராட்டத்துக்கு பின் பிரதமராகி இருக்கும் டத்தோஸ்ரீ அன்வாரின் தலைமைத்துவத்திலான அரசாங்கத்தில் மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? ஒன்று ப்ரைஸ் குறையணும்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் எல்லாருக்கும் ஒரு பெட்டர் லிவிங் ஃபார் ஃபுட் அண்ட் எவ்ரி திங். எஜுகேஷனும் சரி, ஏன்னா அதெல்லாம் பேசிக் திங்ஸ். ஓகே, அதெல்லாம் மேமாங்க நம்மளுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். பஞ்சானுக்கு வந்து குட் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் அதுதான். ஏன்னா நிறைய இடத்துல வெள்ளம் ஏறுது, ஏன்னா மெயின் இடத்துல வெள்ளம் ஏறிட்டு. ஸோ குட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும், ரோடு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். வந்து வேலை வாய்ப்பு வேணும். அண்ட் தென் திங்ஸோட விலை ரொம்ப கூட இருக்குது. ஸோ கொஞ்சம் குறைச்சா we can like கட் காஸ்ட் பண்ணலாம் சில திங்ஸில். இப்போ வந்து மலேசியா ரிங்கிட் வந்து USD லெவலுக்கு ஏறி 1.8 ஏறி இருக்குது. ஸோ தட்ஸ் குட். கரப்ஷன் அதை வந்துட்டு ஃபுல் அண்ட் இட் ஷுட் பி அ ஃபுல் ஸ்டாப். அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சா தான் ஒரு நல்ல எதிர்காலம் வரும் அந்த நாட்டுக்கு. டவுனில் வாழ்ந்தாலும் நாங்கள் தமிழவங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க வந்து நம்ம ஓட்டு போட்டனால அவங்க சரி தான் போதும்ன்ட்டு போகக்கூடாது. அவங்க வந்து உதவி செய்யணும். நாட்டோட எக்கானமி வளர்ச்சி அடைய அவங்க ஏதாச்சும் உதவி பண்ண, மக்களுக்கு உதவி பண்ணால் தான் இன்னும் வளர்ச்சி அதிகமாகும். குறிப்பாக இந்திய சமூகத்து இதில் வந்து நிறைய குறைகள் இருக்குது. அந்த குறைகள்லாம் தீர்க்கணும். அவங்க சரியான வாய்ப்பு கிடைக்கல அதுங்களுக்கு படிக்கிறதுக்கு. அந்த வாய்ப்பும் நிறைவேறணும். கோட்டா சிஸ்டம் நிறைவேறணும். பொருளாதார ரீதியில் முன்னேறணும். வியாபாரிகள் முன்னேறணும். எல்லாம் இன்றைக்கு கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்படுத்தணும். பெட்டர் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபார் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு. இப்போ கம்பேர் பண்ணால் லைக் ரொம்ப அப் அண்ட் டவுனாக இருக்குது. டு பி ஹானஸ்ட், மேபி அந்த பிள்ளைங்க ஆஃப்டர் கோவிட் இட்ஸ் வெரி ஆப்வியஸ் ரொம்ப அப் அண்ட் டவுனாக இருக்குது. ஸோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சவாலான நடப்பு சூழலில் மக்கள் நலன் பேணும் மாபெரும் பொறுப்பு டத்தோஸ்ரீ அன்வாருக்கு காத்திருக்கிறது. நீண்ட கால அரசியல் மற்றும் நிதி நிர்வாக அனுபவங்களை கொண்டு நாட்டை அவர் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார் என்பது மலேசியர்களின் நம்பிக்கையாகும். வரும் திங்கட்கிழமை பொது விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் நிறுவனங்களுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டுள்ளது. அன்றைய நாள் பொது விடுமுறை வேண்டுமா அல்லது வேறு நாட்களுக்கு மாற்றப்பட வேண்டுமா என்பது குறித்து முதலாளிமார் சம்பந்தப்பட்ட தொழிலாளிகளிடம் ஆலோசித்து முடிவெடுக்கலாம் என மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. அப்படி வேறு நாட்களுக்கு மாற்றப்படவில்லை என்றால் திங்கட்கிழமை வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு பொது விடுமுறைக்கான விகித ஊதியம் வழங்கப்பட வேண்டும். எனினும் அன்றைய தினம் ஊழியர்களுக்கு பொது விடுமுறை வழங்கும்படி அமைச்சு வலியுறுத்துகிறது. டத்தோஸ்ரீ அன்வார் பிரதமராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து நாட்டின் ரிங்கிட் மதிப்பும் பங்கு சந்தையும் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளன. அவற்றுக்கு வழிவிடும் பொருட்டு இன்று வழங்கவிருந்த பொது விடுமுறை வரும் திங்கட்கிழமை மாற்றப்பட்டுள்ளது. மலாக்காவில் உள்ள ஆறுகளை தூய்மைப்படுத்தும் மற்றும் எழில்படுத்தும் 2ஆம் கட்ட பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதற்காக 3 கோடி ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜைனி உஜாங் தெரிவித்தார். அந்த திட்டம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும். அதில் 2ஆம் கட்ட பணிகள் 3 தொகுப்புகளாக நிறைவேற்றம் காணும். அதன்படி 2ஆம் 3ஆம் தொகுப்பு பணிகள் முடிவுற்ற வேளை 1ஆம் தொகுப்பு பணிகள் இறுதி கட்டத்தை நெருங்குகின்றன. மலாக்கா ஆற்றின் தூய்மைப்படுத்தும் மற்றும் எழில்படுத்தும் பணிகளை பார்வையிட்ட பின் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜைனி உஜாங் செய்தியாளர்களிடம் பேசினார். ஜோஹோரில் நண்பர்களுடன் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த உள்நாட்டவரை காணவில்லை. நள்ளிரவு மணி 12:59 வாக்கில் அது குறித்து புகார் பெறப்பட்டதாக தீயணைப்பு நடவடிக்கை பிரிவு தலைவர் துணை ஆணையர் முகமது ஃபர்லி இஸ்மாயில் தெரிவித்தார். பாகோ தீயணைப்பு மீட்புப் படையைச் சேர்ந்த 11 அதிகாரிகளும் LFRT வாகனம் ஒன்றும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் குறிப்பிட்டார். மாலை 6 மணியளவில் 20 நண்பர்களுடன் 56 வயதான கோ சங்சென் புக்கே டுரியான் மலையை ஏறிக்கொண்டிருந்த போது காணாமல் போனதாக நம்பப்படுகிறது. அவ்வாடவரின் நண்பர்கள் தேடல் முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன. இன்று காலை 7 மணி அளவில் மீண்டும் தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக முகமது ஃபட்லி ஓர் அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தினார்.
ஜோஹோரில் கத்தார் உலகக்கிண்ண காற்பந்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 10 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட 10 ஒப்சோகா நடவடிக்கைகள் வாயிலாக அவர்கள் அனைவரும் கைதானதாக ஜோஹோர் போலீஸ் தலைவர் டத்தோ கமருல் ஜமான் தெரிவித்தார். 22 முதல் 43 வயதிற்குட்பட்ட அவர்கள் 10 லட்சம் ரிங்கிட்டை உட்படுத்திய சூதாட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. அதில் 9,730 ரிங்கெட் ரொக்கமும் 10 விவேக கைபேசிகள் மற்றும் உலக கிண்ண சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட குறிப்பு புத்தகங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. சூதாட்ட நடவடிக்கைகளை தடுக்கவும் அதில் ஈடுபடும் முக்கிய நபர்கள் மற்றும் இடங்களை அடையாளம் காணவும் இச்சோதனை நடவடிக்கைகள் நடத்தப்படுகின்றன என டத்தோ கமருல் ஜமான் விவரித்தார். பலத்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாட்டின் 10ஆம் பிரதமராகியிருக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சவால்களுக்கு மத்தியில் மலர்ந்திருக்கும் ஒருமைப்பாட்டு அரசாங்கம். சமூக ஊடகங்களில் அதிகரிக்கும் அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் அச்சுறுத்தல்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன ஆராய்கிறது இவ்வார வசந்தம். நாளை சனிக்கிழமை பிற்பகல் மணி 3:05 RTM TV 2 செய்தி அலைவரிசையிலும் காணத் தவறாதீர் வசந்தம். மேற்கு சவுதி அரேபியாவில் பெய்த கடும் மழைக்கு 2 பலியானார்கள். விமான பயணங்கள் தாமதமான வேளை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பள்ளிகள் மூடப்பட்டன. முஸ்லிம்களின் புனித நகர்களாக கருதப்படும் மக்காவும் மதினாவும் கடும் மழையை எதிர்கொண்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இவ்விரு நகரங்களையும் இணைக்கும் முக்கிய சாலைகள் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளன. ஜெடாவில் நிலைமையோ வேறு. மழை கொட்டி தீர்த்ததால் வாகனங்கள் நீரில் மூழ்கி கிடக்கின்றன. இதனால் போக்குவரத்தும் நிலை குத்தியிருக்கிறது. இவ்வேளையில் மோசமான வானிலை காரணமாக ஒரு சில விமான பயணங்களில் தாமதம் ஏற்பட்டதாக மன்னர் அப்துல் அசீஸ் அனைத்துலக விமான நிலையம் அறிவித்தது. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பின்னர் அறிவிக்கப்படும் வரை பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும். மழையினால் மூண்ட பெருவெள்ளத்தில் சிக்கி 2009ஆம் ஆண்டில் அங்கு 123 பேர் பலியாகினர். ஈரானில் ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது தொடரும் அடக்குமுறைகள் குறித்து உயர்மட்ட விசாரணை முடுக்கிவிடப்பட வேண்டும். ஐநா மனித உரிமை அமைப்பு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. ஈரானில் ஹிஜாப் முக்காடை முறையாக அணியாததற்காக கைது செய்யப்பட்ட மசா அமினி எனும் 22 வயது பெண் போலீஸ் தடுப்பு காவலிலேயே உயிரிழந்தார். அவரின் திடீர் மரணத்திற்கு நியாயம் கோரியும் ஹிஜாப்பை எதிர்த்தும் கடந்த 2 மாதங்களாக ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கட்டுப்படுத்த வரம்பு மீறிய அடக்குமுறைகளை அதிகாரத்துவ தரப்புகள் கையாள்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுவரை போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் அதிகமானோர் அங்கு கொல்லப்பட்ட நிலையில் குறைந்தது 6 பேர் மரண தண்டனையை எதிர்நோக்கியிருப்பதாக ஐநாவின் மனித உரிமை அமைப்பின் தலைவர் வால்கர் குறிப்பிட்டார். அதனையடுத்து ஈரானுக்கு எதிரான அந்த விசாரணையை முடுக்கிவிடுவது குறித்து ஐநா உறுப்பு நாடுகளுக்கிடையே வாக்களிப்பு நடத்தப்பட்டது. 47 நாடுகள் அங்கம் வகித்த அந்த அவையில் பெருவாரியாக 27 நாடுகள் அதற்கு இசைவு தெரிவித்தன. 16 நாடுகள் நடுநிலை வகித்த நிலையில் சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட ஏனைய நாடுகள் அம்முடிவுக்கு மறுப்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ட்விட்டர் வலைத்தளத்தில் முடக்கப்பட்ட சில பயனர்களின் கணக்குகள் மீண்டும் இயங்க அனுமதிக்கப்படும். அடுத்த வாரம் தொடங்கி அவர்கள் அந்த சமூக பிணைப்பு வலைத்தளத்தை பயன்படுத்தலாம் என ட்விட்டரின் புதிய உரிமையாளர் இலான் மஸ்க் கூறினார்.
ட்விட்டரில் இடைநிறுத்தப்பட்ட கணக்குகளை மீண்டும் முடுக்கிவிடுவது தொடர்பாக அதன் பயனர்களிடமே கருத்து கணிப்பை நடத்தினார் மஸ்க். ஆம் இல்லை என எளிய இரு தேர்வுகள் வழங்கப்பட்ட அக்கருத்து கணிப்புக்கு 36 லட்சம் பயனர்கள் பதில் அளித்திருந்தனர். அவர்களில் 72.4 விழுக்காட்டினர் மீண்டும் அனுமதிக்கும் பதிலை தெரிவு செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் ட்விட்டர் வரைமுறைகளை மீறாதோரின் கணக்குகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என மஸ்க் அறிவித்தார். முடக்கப்பட்ட அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ட்விட்டர் கணக்கும் இதே போன்ற கருத்து கணிப்பின் முடிவில்தான் மீண்டும் திறக்கப்பட்டது. உலகளவில் மிக முக்கியமான சமூக ஊடக தளமாக விளங்கும் அத்தள பயனர்களுக்கு ஈலான் மஸ்க் வழங்கும் இந்த அனுமதி சர்ச்சையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 18ஆம் அனைத்துலக கேலி சித்திர மற்றும் உயிர் சித்திர விழா கிழக்கு சீனாவின் ஹாங்ஸோ நகரில் பல்வேறு ரக கண்காட்சிகளுடனும் படைப்புகளுடனும் தொடங்கப்பட்ட அந்த மாபெரும் கலை விழாவில் உலகெங்கிலும் இருந்து பல ரசிகர்களும் துறை சார்ந்தோரும் கலந்து சிறப்பித்தனர். கேலி சித்திர மற்றும் உயிர் சித்திர கலைஞர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் வாய்ப்பையும் அமைத்து தரவல்ல அந்த ஆண்டு விழா இம்முறை 4 நாட்களுக்கு நடத்தப்பட உள்ளது. இவ்வாண்டு கூடுதலாக கோல்டன் மங்கி கிங் விருது வழங்கும் அங்கமும் இடம்பெறும். சீனாவின் மிக உயரிய விருதாக கருதப்படும் அதற்காக 19 நாடுகளில் இருந்து 91 உயிர் சித்திர படைப்புகள் தேர்வு பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட சீகாஃப் விழாவில் ஏறத்தாழ 335 உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் பங்கு பெற்ற நிலையில் $6,85,00,000 பெறுமானமுள்ள உடன்படிக்கைகள் கையெழுத்தாகின. இந்நிலையில் உயிர் சித்திர மற்றும் இணைய விளையாட்டுகளில் அனைத்துலக தரத்தை எட்ட சீனா இலக்கு கொண்டுள்ளதாக சீகாஃப் நிர்வாக குழு தலைவர் ஹுவாங் ஹைஃபெங் கூறினார். ஒளி விளக்குகளே விபத்தை உண்டாக்கிய அவலம், கனலால் கரைந்தது காதலர்களின் மையலுறும் தருணம். அது என்ன செய்தி? அடுத்து காண்போம். அழகு இருக்கும் அனைத்திலுமே ஆபத்து இருக்கும் போல லண்டன் விளக்குகளால் பாழானது ஒரு காதல் ஜோடியின் மையலுறும் தருணம். ஆடவர் ஒருவர் முதலில் தன் காதலை சொல்ல போகும் இடமும் தருணமும் மறக்க முடியாததாக அமைய வேண்டும் என விரும்புகிறார். அதற்காக தன் காதலியை தாய்லாந்தில் நடந்தேறிய லேண்டன் விளக்கு திருவிழாவுக்கு அழைத்துச் சென்றார். அங்குதான் காத்திருந்தது விபரீதம். தீயெறிய வானத்தில் மிதக்க வேண்டிய அந்த பிரம்மாண்ட விளக்குகளில் 2 அப்பெண்ணின் மீது விழுந்தது. நல்வாய்ப்பாக காயம் ஏதுமின்றி தப்பித்திருக்கிறார் அப்பெண்மணி. சொல்லை விட செயலுக்கு வலு அதிகம் என சும்மாவா சொன்னார்கள்? சொல்வதை செய்வதை விட செய்வதையே பின்பற்றி செய்யும் குழந்தைகளே அதிகம். அவ்வப்போது வளர்ப்பு மிருகங்களும் அப்படித்தான். மலம் கழித்த பின்னர் அத்தொட்டியின் ஃப்ளஷ் விசையை தானே அழுத்தி சுத்தம் செய்கிறது இந்த நவீன யுகத்து வீட்டு பூனை. வலைத்தளங்களில் தற்போதைய பேசு பொருளாகியிருக்கும் இதன் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். சில வேளைகளில் 6 அறிவுகளையே விஞ்சிவிடும் இது போன்ற 5 அறிவு ஜீவிகளின் பண்புகள் நம்மை அசரடிக்கவே செய்கின்றன. 32,000 டென்மார்க்கைச் சேர்ந்த அண்ணன் தம்பி சேகரித்த பொக்கேமான் அட்டைகளின் எண்ணிக்கைதான் அது. அதற்காக ஜோன்ஸ் இஷோ பிரென் பே எஷோ நெல்சன் எனும் அந்த உடன்பிறப்புகளுக்கு உலக கின்னஸ் விருது கிடைத்திருக்கிறது. பொக்கேமான் தொடரின் முதல் பதிப்பு அட்டையான சாரிசாட்டும் அவர்களின் சேகரிப்பில் உள்ளது. தற்போது அந்த அட்டையின் மதிப்பு மட்டுமே 99,460 ரிங்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது. கேம் ஃப்ரீக் என்பவரால் உருவாக்கம் கண்டு நிண்டெண்டோ நிறுவனத்தாரால் வெளியிடப்பட்ட பொக்கேமான் தொடர் உலகளவில் மிக புகழ் பெற்றது. ஒரு பூனை சராசரியாக எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழும்? 12 to 18 ஆண்டுகள் வரை. ஆனால் அவற்றையெல்லாம் மிஞ்சி 26 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறது லண்டனைச் சேர்ந்த ஃப்ளாசி எனும் பூனை. உலகிலேயே மிகவும் வயதான பூனை என்ற கின்னஸ் சாதனையையும் படைத்திருக்கிறது ஃப்ளாசி. ஆனால் ஃப்ளாசி கடந்து வந்த பாதை அத்துணை எளிதாக இருக்கவில்லை. எஜமானரே கதி என கிடந்த இந்த பூனைக்கு ஒரு நாள் காத்திருந்தது பேரிடி. சொந்த எஜமானரால் கைவிடப்பட்ட ஃப்ளாசியை லண்டனில் உள்ள பூனைகள் காப்பகம் அரவணைத்து கொண்டது. அன்று தொட்டு இன்று வரை மிகவும் அன்புடன் பராமரிக்கப்பட்டு வருகிறது ஃப்ளாசி. மனிதர்களின் வயது படி பார்த்தால்
ஆனால் ஃப்ளாசிக்கு இப்போது வயது 114. வயது முதிர்ந்தாலும் கம்பீரம் குறையாமல் ஃப்ளாசி என்றும் ஆரோக்கியமாக இருப்பது நம்மை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கிறது. நாளை மலேசிய கிண்ண இறுதி ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் எஃப்சியுடன் களம் காண்கிறது ஜேடிடி. அதனை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜோஹர் மாநிலத்தில் சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னக வேங்கைக்கு ஜோஹர் மக்கள் அளித்து வரும் வற்றாத ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த சிறப்பு விடுமுறை வழங்கப்படுவதாக மாநில மந்திரி பசார் டத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி தெரிவித்தார். ஜோஹர் ஆட்சியாளர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் அதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் அம்மாநில இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் அதே வேளையில் விளையாட்டாளர்களுக்கும் தொடர்ந்து ஆதரவையும் வழங்கி வருகிறார். இந்த சிறப்பு விடுமுறை பொதுமக்கள் மலேசிய கிண்ண இறுதியாட்டத்தை கண்டுகளிக்கவும் பாதுகாப்பாக இந்த பயணத்தை திட்டமிடவும் துணை புரியும் என மாநில அரசாங்க செயலாளர் தான் ஸ்ரீ டாக்டர் அஸ்மி ரொஹானி தெரிவித்தார். கத்தார் 2022 உலக கிண்ண காற்பந்தாட்ட முடிவுகள். தற்போது வேல்ஸுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பி பிரிவு 2ஆம் ஆட்டம் சற்று முன்னர் நிறைவடைந்தது. அவ்வாட்டம் கோலின்றி சமநிலையில் முடிவுற்றது. இவ்வேளையில் 6வது முறையாக உலக கிண்ணத்தை வெல்லும் போராட்டத்தை முடுக்கிவிட்டுள்ளது பிரேசில். செர்பியாவுடனான ஜி பிரிவு தொடக்க ஆட்டத்தில் அந்த காற்பந்து வல்லரசு 2-0 என வெற்றி பெற்றது. ரிகாலிசன் அழகாக கோலாக்கினார். அவ்வாட்டத்தின் போது பிரேசிலின் உச்ச நட்சத்திரம் நெய்மார் காயத்திற்கு நிலைகளில் இருக்கும் பிரேசிலும் சுவிட்சர்லாந்தும் தலா 3 புள்ளிகளை பகிர்ந்து கொண்டுள்ளன. ஜாவோ ஃபெலிக்ஸ் மூலம் 2வது கோலை பெற்றது போர்த்துகல். குறளும் விளக்கமும். குறள் 637. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். புதிய செயல் திறன்களை அறிந்திருந்தாலும் நாட்டு மக்களின் தேவைகளை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் என்கிறது அந்த குறட்பா. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.